கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் வீடும் 7 தூண்களும் என்கிற தலைப்பில் நாம் 7 உபதேசங்களை கற்று வருகிறோம். விசுவாசம் என்கிற உபதேசத்தை குறித்து கடந்த நிகழ்ச்சியில் ஆரம்பித்தோம். அது இப்பொழுது தொடர்கிறது. விசுவாசத்தின் வரையறை, தேவனை எப்படி விசுவாசிப்பது என்று இதுவரை பார்த்திருக்கிறோம். விசுவாசம் எப்படி நமக்கு வருகிறது என்று வேதம் ரோமர் 10:17 சொல்கிறது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதனுடைய அர்த்தம் என்ன? வேத வார்த்தைகளை கேட்பதினால் விசுவாசம் வரும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதனால்தான் விசுவாசம் வரும். அப்போ வாசித்தா வராதா? நான் வாசிக்கிறேன், கேட்கல, ஆனால் வாசித்தா வராதான்னு கேட்டால், ஏன்னா வாசிப்பதும் கூட அது நம்ம மனசுக்குள்ளே போய் கேட்க தானே செய்யுது. மனதுக்குள்ளே ஒரு சத்தமாக தான் அது உருவாகிறது. நம்ம வாசிக்கிறோம், அது நம்முடைய மனதிலே ஒரு சத்தமாக தான் கேட்கிறது. வாசிப்பதையும் அதிலே நாம் சேர்த்து கொள்ளலாம். வேத வசனத்தை வாசிப்பதோ அல்லது கேட்பதோ, இதன் மூலமாக நமக்கு விசுவாசம் வரும். இப்போ விசுவாசத்துக்கு சோர்ஸ் என்னன்னா தேவனுடைய வார்த்தைகள் தான். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் என்று நான் போன நிகழ்ச்சியில் சொன்னேன். அது ஒரு வேறு ஒரு காரியம். விசுவாசிக்க முடியாத தேவனுடைய வார்த்தைகளை கேட்டால் கூட நமக்குள்ள விசுவாசம் வரும். தேவன் பேரிலே விசுவாசம் வரும். சில தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், நமக்கு அது புரியவும் இல்லை, அதை நம்மளால் நம்பவும் முடியல. அந்த வார்த்தைகளை நம்மளால் நம்ப முடியல, அதை நம்ம கேட்குறோம், வாசிக்கிறோம். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்கிறபடினால, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறபடியால் அது நமக்குள்ளே கடந்து வரும். நமக்குள்ளே கடந்து வந்து நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உருவாக்கும். தேவன் மேலே அந்த நம்ம கேட்குற வார்த்தைகளை நம்ப முடியாட்டாலும் தேவன் மேலே நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். அதான் அதனுடைய பொருள். அதனால தான் நம்ம கேட்குற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம வாசிக்கிற, கேட்கிற, கவனிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அவைகளெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை பாதிக்கும். மனிதனுடைய வார்த்தைகளை விட அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். உலக புஸ்தகங்களை வாசிக்கிறத விட அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கணும். ஏன்னா பெரும்பாலும் அந்த உலகத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல், செவி வழியாக வாசிப்பு மூலமாக கிடைக்கிற தகவல் எல்லாம் நெகட்டிவ் தான். நெகட்டிவான தகவல்கள் தான் நமக்கு கிடைக்குது. அப்போ பாசிட்டிவான தகவல் நம்ம காதுக்குள்ளே, நம்ம கண்ணுக்குள்ளே போகணும்னா தேவனுடைய வார்த்தை தான். அதுதான் போய் நமக்கு உள்ள விசுவாசத்தை உண்டாக்கும். இப்போ அதனால தான் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ சொன்னார். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? ஐக்கியம் ஏது? 2 பேரும் ஒரே நுகத்தில் பூட்டப்படக்கூடாது. 2 பேருக்கும் இசைவு ஏது? திருமண வாழ்க்கையில் ஒரு அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது. ஒரு அவிசுவாசியோடு இணைந்து தொழிலில் பங்குதாரராக இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதுக்கு காரணம் இதனால தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அதிகமாக கேட்காம அதற்கு முரணான வார்த்தைகளையே கேட்போம். உலக பிரகாரமான வார்த்தைகளையே நிறைய கேட்கறதுனால நம்முடைய விசுவாசம் பாதிக்கப்படும். அதை எப்படி வேணால் பாட்டு வடிவத்தில் கூட கேட்கலாம். அந்த பாட்டு தேவ வார்த்தைக்கு ஒத்ததாக இருந்தால் நம்ம பாட்டு வடிவத்தில் கூட அதை கேட்கலாம். இப்போ ஆடியோ பைபிள் வந்துடுச்சு. வாசிக்கிறதுக்கு சிலருக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, மனதை செலுத்த முடியாது. அப்போ மொபைல்லே இப்போ பைபிள் ஆப் இருக்குது. நீங்கள் ஒரு தட்டினீங்கன்னா அது ஆடியோவாக கேட்கும் வசனங்களே. நல்ல செய்திகள் இருக்குது, நல்ல செய்திகளை கேட்கலாம். நானும் கேட்குறேன். எல்லார் செய்தியும் நான் கேட்க மாட்டேன். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், எல்லா பிரசங்கியார் யூடியூப்பில் இருக்கிற எல்லா பிரசங்கியாருடைய பிரசங்கத்தையும் கேட்டால் ஒருத்தனுக்கு பைத்தியம் முடிச்சிடும்.
அப்படின்னு வேடிக்கையாக நான் சொல்கிறது உண்டு. தேவனுடைய வார்த்தையை சுத்தமாக பேசக்கூடிய பிரசங்கியார்கள். சிலர் வேறு டைலூட்டாக பேசுவாங்க, வேறு எதையும் அதை கலக்க மாட்டாங்க, ஆனால் டைலூட் ஆக்கிடுவாங்க, அது கூட பரவாயில்ல. சிலர் வேறு என்னத்தையாவது கலந்துருவாங்க தேவனுடைய வார்த்தையோட. பாலில் தண்ணீர் கலந்தால் பரவாயில்ல, தண்ணீரில் பாலை கலந்தால் கூட பரவாயில்ல, அதனால் ஒன்றும் கேடு வராது, நன்மை வராட்டா கூட கேடு வராது. இன்னும் வேறு எதையாவது கலந்துட்டா, வேறு எதையாவது விஷத்தையோ வேறு எதையாவது உடலை பாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளையோ பாலில் கலந்து விட்டால் பால் நிச்சயமாக கேடு விளைவிக்கும் இல்லையா? வேத வசனத்தை பவுல் சொல்கிற மாதிரி அநேகரை போல நாங்கள் கலப்பாக பேசாமல் துப்புரவாக பேசுகிறோம்னு பவுல் சொன்னான். வசனத்தை ரொம்ப ஒரு பிரபலம் இல்லாத ஊழியக்காரராக இருக்கலாம், அவருக்கு ஒருவேளை பேச்சு திறமை இல்லாமல் இருக்கலாம், சுவாரஸ்யமாக பேசாமல் இருக்கலாம், உணர்ச்சி ஊட்டுற மாதிரி பேசாத ஒரு பிரசங்கியாராக இருக்கலாம். வசனத்தை பேசுவார் என்றால் அதை நம்ம கேட்டால் நம்முடைய விசுவாசம் நிச்சயமாக நமக்குள்ள விசுவாசம் சுரக்கும், நமக்குள்ள விசுவாசம் உண்டாகும். நம்ம கேட்கறது, வாசிக்கிறது, பார்க்கறது, இதுதான் நம்முடைய விசுவாசத்தை ரொம்ப பாதிக்குது. அதனால தான் நம்ம போகக்கூடிய இடங்கள், நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள், கேட்கக்கூடிய வார்த்தைகள், வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வது, விசுவாசத்தை பெற்றுக்கொள்வது, அது ஒரு முக்கியமாக நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். வெயிலில் போய் மாலை நேரத்து வெயிலில் போய் நின்னா விட்டமின் டி கிடைக்கும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ அதுக்காக போய் சிலர் வெயிலில் போய் நிற்பாங்க. ஏன்னா வெளிநாட்டு மேற்கத்திய நாடுகளில் வெயில் ரொம்ப குறைவு, வெயிலை தேடி போவாங்க, வெயில் நாடுகளுக்கு போவாங்க, வெயில் வீசக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போவாங்க. அவங்களுக்கு வெயிலில் அவங்க தோல் படணும், சன்பாத், சூரிய குளியல் எடுப்பாங்க. அதுக்காக ரொம்ப நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணுவாங்க. நமக்கு அப்படி கிடையாது, நமக்கு வெயில் தான், நம்ம வெயிலுக்கு நம்ம நாடே வெயில் தான். அதிக வெயில், மிக அதிக வெயில், குறைந்த வெயில், இதான் நம்ம நாடு. குறையாது, குளிர்காலமாக இருந்தால் குறைந்த வெயில், மற்ற நேரங்களில் அதிக வெயில், மிக அதிக வெயில். அதனால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடணும், தேடி ஓடணும். அதற்கான நேரத்தை செலவு பண்ணி, தேவைப்பட்ட பணத்தை கூட செலவு பண்ணி. இப்போ நம்ம பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு எல்லா நல்ல ஊழியக்காரர்களுடைய செய்திகளும் கிடைக்கிது. தேவனுடைய வார்த்தைகளை, நல்ல பாடல், தேவனுடைய வார்த்தைக்கு முரண்படாத பாடல். கர்த்தரையே பாடு சர்க்கரையே வராதுன்னு ஒரு பாட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. அது வேத வசனத்துக்கு அது உணர்ச்சி வயப்பாடு, மிகைப்பாடு படுத்தல் ஒரு பாட்டாக கூட இருக்கலாம். கர்த்தரையே பாடுனா உனக்கு சுகம் கொடுப்பாருன்ற அர்த்தத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது வேதத்துக்கு ஒத்தது அல்ல. சில பாடல்களில் சில வரிகள் இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். அருபியே, பரிசுத்த கூட்ட நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அருபியே அடியார் நெஞ்சம் வாரிரோ. அருபினா ரூபம் இல்லாதவர் என்ற அர்த்தம். அது தவறான ஒரு வார்த்தை தான். அதை நம்ம மாற்றி பாடலாம், ரூபியேன்னு பாடலாம். ரூபியே அடியார் நெஞ்சம் வாரிரோ, அந்த மாதிரி பாடல்களில் அப்படி ரொம்ப கரெக்டாக பார்த்தா எல்லா பாட்டையும் நம்ம பல பாடல்களை நம்ம பாட முடியாமல், கேட்க முடியாமல் போயிடும். அதில் நம்ம திருத்திக்கலாம். எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானீர் அப்படின்னு பாடல், பிரபலமான பாட்டு. ஆனால் அந்த பாடல் எழுதின தேவ மனிதனிடத்தில் அதை சுட்டி காட்டிய போது அது அவர் திருத்திக்கிட்டார். அதை பின்னால் வரக்கூடிய அடுத்த வெர்ஷனில், அடுத்த வெளியீடுகளில் அதை திருத்திட்டார் அவர். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர்னு அதை திருத்திக்கிட்டார். ஆண்டவர் வெண்கல சர்ப்பமாக ஆகவில்லை. வெண்கல சர்ப்பத்தை, அது ஒரு ஓமானம். வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அவர் வெண்கல சர்ப்பம் ஆகவில்லை. அது அவருக்கு எடுத்து சொல்லப்பட்ட போது அதை அவர் ஏற்றுக்கொண்டு திருத்தி கொண்டார். அதனால் அந்த மாதிரி பாடல்களை நம்ம கேட்குற பாடல்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா
அந்த பாடல்களை நம்முடைய விசுவாசத்தை காலி பண்ணிடலாம், அதில் விசுவாசத்தை கூட்டிடலாம். ராகம் நல்லது, இசை நல்லது, குரல் நல்லது, ஆனால் அதனுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம கேட்கறது அது நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எதை வேணாலும் நம்ம கேட்போம். பொழுதுபோக்குறதுக்காக, இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்காக. சில நேரம் நம்ம மீறி நம்ம காதில் வார்த்தைகள் வளலாம். அப்போ என்ன செய்கிறது? ஏசாயா சொன்ன 6ஆம் அதிகாரத்தில், நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன், நான் அதமான, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதரின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன். ஏன் அவன் வார்த்தையில் ரொம்ப அசுத்தம் வந்துச்சு? அது அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் நடுவில் ரொம்ப அசுத்தமாக பேசுகிறவங்க சுற்றி இருக்காங்க. அவங்க நடுவில் தான் அவன் இருக்கான். அவங்க அதை பேசி அதை அவனை வேறு வழி இல்லை, அதை கேட்டு அவனை அறியாமலே அந்த வார்த்தை அவன் வாயில் வந்துச்சு. அப்போ அதுக்கு ஆண்டவருடைய சுத்திகரிப்பு தேவை. அவனை ஆண்டவர் சுத்திகரித்தார். ஏசாயாவுக்கு தன்னுடைய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதனால தான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து ஏசாயாவினுடைய வாயிலே தீர்க்க தரிசன வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவர் பேச வச்சு அவனுடைய உதடுகளை சுத்தமான உதடுகளாய் மாற்றினார். அப்போ நம்ம பேசணும். நமக்கு நாமே பேசிக்கிட்டா நம்முடைய சத்தத்தையே நம்முடைய காது கேட்கும். நம்முடைய வாயிலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசினா அது நம்முடைய காதுகள் அதை கேட்கும். மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, மற்றவர்களுக்கு போதிக்கிற உனக்கு நீ போதிக்காமல் இருக்கலாமா அப்படின்னு ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு பைபிளில். இப்போ நமக்கு நாமே போதிக்கிறதுனா என்ன? நம்முடைய காதுகளில் தேவ வார்த்தைகளை நம்ம கேட்க வைக்கணும். இப்போ கேட்க வச்சா நம்முடைய விசுவாசம் பெருகும். அது ஒரு பெரிய ஒரு பயிற்சி, ஒரு முயற்சி. சில நேரம் அது தானாக நடக்கிறது, பல நேரம் அது ஒரு முயற்சியாக பயிற்சியாக தான் நம்ம வைத்துக்கொள்ளணும். அப்போ தான் நம்முடைய விசுவாச அளவை நாம் சரியாக பராமரிக்க முடியும். விசுவாசத்துக்கு போராட்டம் வரும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்துக்கு அது ரொம்ப பிரபலமான வசனம். அது வேறு சந்தர்ப்பத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இன்னொரு வசனமும் அதே போல் ஒரு வசனம் உண்டு. 2 தீமோத்தேயு 4:7. இது சாவு வீட்டில் தான் சொல்லுவாங்க. கல்லறையில் எழுதி போட்டிருப்பாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்றது தான் வாழ்க்கையில் வெற்றி. இது தன்னுடைய கடைசி நாட்களில் பவுல் எழுதின வார்த்தைகள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓட்டத்தை முடித்தேன், என் வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன், சரி. நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம்? ரெண்டுக்குமே போராட்டம். என் வேலையை நான் முடிக்க விடாதபடி போராட்டம், அந்த போராட்டத்தையும் நான் தாண்டி என் வேலையை முடிச்சிட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னுடைய விசுவாசத்தை எப்படியாவது அதை உடைச்சிட்றதுக்கு, அதை அழிச்சிடுறதுக்கு பெரிய போராட்டம் வந்தது. நான் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்பது தான். வேலை முடிக்காட்டா கூட பரலோகம் போயிடலாம். எலியா தன்னுடைய வேலையை முடிக்கலை. 3 பேர் அபிஷேகம் பண்ண சொன்னார், ஒருத்தனை தான் அபிஷேகம் பண்ணான். இஸ்ரவேல் ராஜாவை, சிரியா ராஜாவை, அடுத்த தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ண சொன்னார். அடுத்த தீர்க்கதரிசியை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணால், 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணலை. அவனை ஆண்டவர் நேராக உயிரோடையே எடுத்துக்கிட்டார் பரலோகத்துக்கு. வேலையை முடிக்காட்டா கூட போயிடலாம், பரலோகம் போயிடலாம். ஆனால் விசுவாசத்தை காத்து கொள்ளாவிட்டால் பரலோகம் போக முடியாது. தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் அளிக்கிறவர். அந்த பேசிக் விசுவாசத்தையே தாக்கும். இயேசு தேவனுடைய குமாரன். அவர் சிலுவையில் எனக்காக உயிரை கொடுத்தார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், திரும்ப வருவார். இதுவும் ஒரு அடிப்படையான விசுவாசம் தான். இயேசுவை பற்றிய மூல உபதேசம் அதையும் தாக்கும். எத்தனையோ பேர் நான் கிறிஸ்தவன் இல்லை, வருஷ கணக்கில் பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் இனி கிறிஸ்தவன் கிடையாதுன்னு
சொல்கிறவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். பின்வாங்கி போனவர்கள் அற்புத அடையாளங்களெல்லாம் செய்துவிட்டு கிறிஸ்துவை மறுதலித்து போனவர்களெல்லாம் பார்த்துருக்குறோம். அவங்க எப்படி அவங்களால மறுதலிக்கு போக முடிஞ்சதுன்னு கேட்டால் போராட்டங்கள் தான். யூதாஸ் காரியத்தை அதை செய்யலையா? யூதாஸ் காரியத்து எவ்வளோ அற்புதங்களையும் கண்டான். எவ்வளோ அற்புதங்கள்! இந்த பைபிளில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் மட்டுமல்ல, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக காரியங்களையும் கிறிஸ்து செய்தார். அவைகளையெல்லாம் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். 3 வருஷத்தில் உலகமே கொள்ளாத அளவுக்கு அற்புதம் பண்ணியிருப்பாருன்னா ஒவ்வொரு நொடியும் அற்புதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் கண்ணால் பார்த்தவன் யூதாஸ் காரியத்து. ஆண்டவருடைய வல்லமையை கண்ணால் பார்த்தவன். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல குணங்களை, அவருடைய மகிமையை எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தவன் இந்த யூதாஸ் காரியத்தை. அவனே விசுவாசத்தை இழந்து போனானே. அதனால் அது போராட்டங்கள் வரும். நம்ம எதுக்கு போராட்டம் வருதுன்னா, நம்முடைய உடல் நலத்தை எடுக்கிறதுக்கு இல்லை, நம்முடைய பொருளாதாரத்தை குலைக்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் திரும்ப ஆண்டவர் கொடுத்துருவார். பொருளாதாரம் போச்சுன்னா திரும்ப வந்துடும், ஆண்டவர் கொடுத்துருவார். வியாதி வந்துச்சுன்னா ஆண்டவர் சுகமாக்கிடுவார். ஆனால் விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. அந்த விசுவாசத்தை குறி வைத்து தான் போராட்டங்கள்லாம் வரும். யாக்கோபு 1:3 பரீட்சையை குறித்து சொல்கிறது. போராட்டம் என்பது அது உலகத்தால், மாம்சத்தால், பிசாசால் வருவது. பரீட்சை என்பது கர்த்தரை வைக்கிறது. எப்படி பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் பரீட்சை வைத்து நம்முடைய நிலைமை எதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க? நம்முடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்ள, நமக்கு எவ்வளோ கல்வி இருக்குன்னு நாம் அறிந்து கொள்ள, மற்றவர்களும் அறிந்து கொள்ள, அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப்பட, இதுக்கு தான் பரீட்சை வைக்கிறாங்க. என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது 3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பலவிதமான சோதனைகள். டெம்டேஷன் கிடையாது, டெஸ்ட். டெம்டேஷன்றது உலக மாம்சம், பிசாசால் வரக்கூடியது. பாவத்துக்கு தூண்டுகிற சோதனை. இது பாவத்துக்கு தூண்டுகிற சோதனை இல்லை. இது நம்முடைய விசுவாசத்தை நாமே அளந்து பார்க்குற ஒரு சோதனை. நம்முடைய விசுவாசத்தை இன்னும் உயர்த்தி கொள்கிற ஒரு சோதனை. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சோதனை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை வச்சார். உன்னுடைய ஒரே மகனை எனக்கு பலியிடு அப்படின்னு சொன்னார். அவன் என்ன எண்ணத்தில் போய் பலியிடுவதற்கு போனான்? ஈசாக்கின் மூலம் உன் சந்ததி விளங்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் ஈசாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் அவனுக்கு குழந்தை பிறக்கலை. அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகு தான் அவனுக்கு மரணம். ஆகினால அவனை இப்போ நான் பலி கொடுத்துட்டா கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பிடுவார். அப்போ தான் அவன் கல்யாணம் பண்ண முடியும், அவன் குழந்தை பிறக்கும், அவனுக்கு அவன் மூலமாய் சந்ததி விளங்கும்ன்ற வார்த்தை நிறைவேறும். அந்த விசுவாசத்தில் தான் போனான். அவன் கத்தியை ஓங்கும்போது தான் ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். இது ஒரு விசுவாசத்தின் பரீட்சை. அப்போது தான் அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அந்த பரீட்சை தான் ஒரு வெற்றியை கொடுக்குது. அது என்ன வெற்றி? ஒரு உயர்வை கொடுக்குது. இந்த இடத்துல பொறுமை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவனுடைய சிநேகிதன் என்கிற அந்த நெருங்கிய உறவு, அந்த பெரிய சிலாக்கியம் கிடைச்சிது அந்த விசுவாசத்தின் பரீட்சைக்கு அப்புறம் தான். இந்த ஆண்டவர் நமக்கு சில நேரங்களில் யோபுவுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை, அது பிசாசு விட்ட ஒரு சவால் தான். ஆனால் கர்த்தர் தான் அதை அனுமதித்தார். கர்த்தர் வச்ச பரீட்சை தான். பரீட்சையில் சொல்லிட்டாரு, யோபுவை தொடக்கூடாதுன்ட்டார். 2 பரீட்சை வச்சார். 2வது பரீட்சையில் ஆண்டவர் சொன்னார், இல்லை அவனுடைய உயிரை மட்டும் விட்டுரு, மற்றதெல்லாம் நீ தொடலான்னு சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தாரு. ஆனால் அது ஆண்டவர் வைத்த பரீட்சை தான். சாத்தானை அனுமதித்தாலும் கூட அதனுடைய முடிவு என்ன? 2 மடங்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். இன்னும் அவனுடைய ஊழிய எல்லைகள் விரிவானது, அவனுடைய ஆயுசு நீண்டது, இன்னும் அவனுடைய மகள்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதனால்
அப்படிப்பட்ட உறவினர்கள், நண்பர்கள் இன்னும் அதிக அன்புள்ளவர்களாய் மாறினார்கள். எல்லாரும் ஒரு தங்க காசையும் ஒரு தங்க நகையையும் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படவில்லை உறவினர்கள், நண்பர்கள். அதனால் பரீட்சை அது ஆண்டவர் வைப்பது. யோபுவுக்கு வைத்தது போல, ஆபிரகாமுக்கு வைத்தது போல பரீட்சைகள் வரும். சில நேரங்களில் பிசாசின் மூலம் ஆண்டவர் அதை செய்யலாம். போராட்டம் என்பது அது உலகம், மாமிசம், பிசாசால வரும். எப்படியாவது விசுவாசத்தை அழிச்சிடணும். யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் பரீட்சை வைக்கல. அவன் நம்மளை காட்டி கொடுப்பானா மாட்டானான்னு கர்த்தர் பரீட்சை வைத்து பார்க்கல. பிசாசு அவனுக்குள் நுழைந்தான், பிசாசு அவனை தூண்டினான். அதனால அது நாம் இதில் நிலச்சி நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு போராட்டமே வரக்கூடாது, எனக்கு பரீட்சையே வைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பரீட்சை என்று வைக்காட்டா கூட அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சில நாடுகளில் பரீட்சையை எடுத்துட்டாங்க, எக்ஸாம்ஸ் எடுத்துட்டாங்க சில நாடுகளில். ஆனாலும் அவங்க வேறு விதமாக அதை வச்சுருக்காங்க, அசஸ்மெண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு மார்க் போடுவாங்க. மார்க்கை கூட எடுத்துட்டாங்க சில நாடுகளில், ரேங்க்கை எடுத்துட்டாங்க, சில கல்வி சிஸ்டத்தில் எடுத்துட்டாங்க, கிரேடு வச்சுருக்காங்க. அப்போ கூட கிரேடு வச்சுருக்காங்க, ஏபிசிடிலாம் கிரேடு வச்சுருக்காங்க. நம்முடைய ஏபிசிடி இறையியல் வாரியத்தில் கூட மார்க்கை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நாம் இப்போ கிரேடு தான் கொடுக்குறோம், ஏபிசி அப்படின்னு கிரேடு தான் கொடுக்குறோம். ரேங்க்கை எடுத்துட்டாங்க, சில இடங்களில் வச்சுருக்காங்க, சில இடங்களில் ரேங்க் எடுத்துட்டாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் நேர்முக தேர்வோ அல்லது ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து அதை செய்ய சொல்கிறாங்க. எப்படியோ அவங்கள அசஸ் பண்ணுறாங்க, அவங்கள அளந்து தான் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போகிறாங்க கல்வியில். அதனால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் என்று யாக்கோபு 1:2 சொல்கிறது. யாக்கோபு 1:12 சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிப்பதற்கு விசுவாசம் தேவை. இது சீக்கிரமாக முடிஞ்சிடும், இது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும், ஆண்டவர் இதில் வெற்றி தருவார், விடுதலை தருவார் என்கிற விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் அதான் சொன்னார். பேதுருவுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. போராட்டம், பரீட்சை, 2 விஷயங்கள் விசுவாசத்தை தாக்கக்கூடிய 2 காரியங்கள். பிசாசு உன்னை புலகினால் கோதுமையை புடைப்பது போல சோதிப்பதற்கு அனுமதி கேட்டான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன்னு இயேசு சொல்கிறார் பேதுருவை பார்த்து. இப்போ பேதுருவை பிசாசு சோதித்ததனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாது. விசுவாசத்தை ஒழிக்கணும் பிசாசனுடைய நோக்கம். கர்த்தருடைய ஜெபம் அவனுடைய விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் பிசாசு, உலகம், மாமிசம் நம்மோடு போராடுவது நம்முடைய பணத்தையோ படிப்பையோ நம்முடைய வேறு காரியங்களையோ ஆசீர்வாதங்களையோ அழிப்பதற்கு அல்ல, நம்முடைய விசுவாசத்தை அழிப்பதற்கு. நம்முடைய விசுவாசத்தை தான் சுற்றி நம்ம வேலி போடணும், நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அதனால் அதை அழிச்சிருவானோ, பொருளாதாரத்தை பிசாசை அழிச்சிருவானோ, ஆசீர்வாதங்களை அழிச்சிருவானோ என்று பயப்பட வேண்டியதில்லை. அது திரும்ப வந்துடும், அடுத்த நிமிஷமே கூட திரும்ப கட்டிடலாம் பொருளாதாரத்தை, உடல் நலத்தெல்லாம். ஆனால் விசுவாசத்தை இழந்துட்டா கஷ்டம், அது திரும்ப பெறுவது கஷ்டம். அது ரொம்ப ரேர். அதனால் எல்லாருக்கும் போராட்டம் உண்டு, எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு. அது நம்மை உயர்த்துவதற்காக, நமக்கு நன்மை செய்வதற்காக. அதனால் நம்மால் சொல்ல முடியணும், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்ல முடியணும். அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நம்முடைய விசுவாசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். உங்கள் விசுவாச குறைவுகள் நிறைவாகும்படி ஜெபத்தில் போராடுகிறான். எப்பப்பீரோ தீத்து ஜெபத்தில் போராடுகிறான்னு பவுல் எழுதுகிறான். அப்போ நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியது எதுக்காக? சுகம் கிடைக்கணுன்றதுக்காகவா? அவசியம் இல்லை.
ஆசீர்வாதத்துக்காக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய விசுவாசம் காக்கப்படணும், விசுவாச குறைவுகள் நிறைவாக்கப்படணும். அதற்காக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் வெளியேற பெற்ற விசுவாசம், பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவது போல, பொன்னை விட விலையேற பெற்ற விசுவாசம் புடமிடப்படுகிறது. அது கர்த்தர் அனுமதிக்கிற பரீட்சைகளின் மூலமாக, கர்த்தர் அனுமதிக்கிற சோதனைகள் மூலமாக அது புடமிடப்பட்டு இன்னும் சுத்தமாக்கப்பட்டு இன்னும் விலையேற பெற்ற விசுவாசமாய் மாறுகிறது. ஆண்டவரே, ஆபிரகாமை போல, யோபுவை போல நீர் அனுமதிக்கிற பரீட்சைகளில், சோதனைகளில் நாங்கள் ஜெயிக்க, உயர்த்தப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. போராட்டங்கள் எங்கள் விசுவாசத்தை அழிப்பதற்கு பிசாசு பேதுருவை சோதித்த மாதிரி, சுலகினால் புடைத்தது மாதிரி எங்களையும் சுலகினால் புடைக்க வருகிறான். நாங்கள் அதுக்காக ஜெபிக்க, அதில் தற்காலிக தோல்வி அடைஞ்சான் பேதுரு, மறுதலிச்சிட்டான். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆனாலும் ஆண்டவரை தான் தேடி வந்தான். அவன் மறுதலித்து விட்டாலும் கூட ஆண்டவர் கைது செய்யப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டு பாடுபடுத்தப்படுகிற இடத்துக்கு வந்தான். ஆண்டவரை தேடி வந்தான். யூதாஸ் ஆண்டவரை தேடி வரல, பிரதான ஆசாரியர்களை தேடி போனான். ஆண்டவருடைய பார்வை பேதுரு மேலே விழுந்தது. ஆண்டவருடைய வசனத்தை பேதுரு நினைவு கூர்ந்தான். மறுபடியும் தன்னுடைய விசுவாசத்தை அவன் உயிர்ப்பித்து கொண்டான். சில நேரம் எங்களுக்கு தற்காலிக தோல்விகள் வரலாம், எங்கள் விசுவாசம் தேஞ்சு போகலாம், உடஞ்சி போகலாம், கீழே விழுந்து போகலாம். ஆனாலும் உம்முடைய பார்வை, உம்முடைய ஆவியானவர், உம்முடைய வார்த்தை எங்களை புதுப்பிக்கவும், எங்களை ஆண்டவரே மறுபடியும் எங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பவும் போதுமானதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாங்கள் தேடி வர, உம்முடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நாங்கள் நினைக்க, எந்த போராட்டத்திலும் நாங்கள் ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.